SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. மழையை தொடர்ந்து இப்போ மலை குறித்து பார்க்க போறோம். அந்த மலை ஊட்டி தான். அங்க இப்போல்லாம் சினிமா படப்பிடிப்பு நடக்கிறதே அரிய விஷயமா மாறிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க உள்ளூர் மக்கள். என்ன சொல்றாங்க விரிவான தொகுப்பா பார்க்கலாம். தாவரவியல் பூங்கா, ஷூட்டிங் மேடு, படகு இல்லம், தொட்டபெட்டா, மசினகுடி, பைக்காரா என பல்வேறு பகுதிகளை நிஜத்தில் கண்டதை விட சினிமாக்களிலேயே நாம் அதிகம் பார்த்ததுண்டு. இவ்வாறு எப்போதும் பரபரப்பாக காணப்பட்ட உதகையில் தற்போது குறைந்த அளவிலான திரைப்பட படப்பிடிப்புகள் நடைபெறுவது இதனை நம்பி இருப்பவர்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷூட்டிங் கட்டண உயர்வு, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் உதகையில் சினிமா படப்பிடிப்புகள் என்பது அரிதாகிவிட்டதாக கூறும் குறும்பட இயக்குனர், போதிய வருமானம் இல்லாததால் இதனை நம்பியிருந்தவர்கள் மாற்று தொழிலுக்கு சென்றுவிட்டதாக வேதனையை பகிர்ந்து கொண்டார். ஒரு ஈஸி பெர்மிஷன் அண்ட் ஒரு கிளியர் கட் பெர்மிஷன் அண்ட் என்ன இது கிளியர் கட்டா இருந்தது. லோக்கல் லெவல்ல எப்படி அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ண முடியும்னா ஐ திங்க் இட் பி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்தா, சிம்பிளிஃபைடா இருந்தா, இன்னும் கொஞ்சம் ஆக்சசபிள் பிளேசஸ் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் இட் பி மோர் நம்பர் ஆஃப் ஷூட்டிங்ஸ் நடக்கும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை கொண்டு கிரீன் மேட், சிஜி போன்ற அம்சங்களை பயன்படுத்தி காட்சிகளை பதிவு செய்வதால் இயற்கை, கலாச்சாரம், தொன்மை என அனைத்து அம்சங்களும் பின்னி பிணைந்த உதகையில் மீண்டும் சினிமா படப்பிடிப்புகள் நடைபெறுமா என பலரும் எதிர்பார்த்துள்ளனர். டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம எந்த உலகத்துல எந்த இடம் வேணா அது சிறப்பாக கிராஃபிக்லேயே எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ல அது பழைய காலத்து மாதிரி சினிமா பெரிய யூனிட்டே ஆக்டர்ஸ் இங்கே எல்லாம் அது ஸ்டுடியோவில் கொண்டு போய் அதெல்லாம் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. தினமும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் இடையூறு ஏற்படும் என்ற நோக்கத்திலும் இயற்கை வளத்தை காப்பதற்காக அரசு விதித்துள்ள நெறிமுறைகள் தங்களுக்கு சாதகமாக இல்லாததாலும் சினிமா படப்பிடிப்புகளை உதகையில் நடத்துவதை திரைப்பட இயக்குநர்கள் தவிர்ப்பதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உதகையின் அழகை மீண்டும் திரைப்படங்களில் கண்டு ரசிக்கவும் இத்தொழிலை நம்பி உள்ளவர்களின் வாழ்க்கை முன்னேறுவதற்கு கை கொடுக்கும் வகையிலும் இங்கு மீண்டும் சினிமா படப்பிடிப்புகள் நடைபெறுமா என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான்சன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.